ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து எல்லா பஸ்ஸுக்குமே தேவைப்படுற பொருள். அதாவது என்னன்னா சீரிஸ் லேம்ப், டெஸ்ட் லேம்ப்னு சொல்லுவாங்க. அந்த இதை இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்காக என்னென்ன எடுத்துருக்கோம்னா, ஒரு பல்ப் ஹோல்ட்ரு, ஒரு 2 பின் டாப்பு, ஒரு 200 வாட்ஸு குண்டு பல்ப்பு, வயரு. இந்த வயர் தான் எடுத்துருக்கோம். வாங்க இதோட கனெக்ஷன் இப்போ எப்படின்னு பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு ஃபேன் வைண்டிங்கு எல்லாமே எல்லா செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஃபால்ட்னா இந்த லைட் அப்படியே நல்லா பிரைட்டாக எரியும். இந்த லைட் இருந்துச்சுன்னா ஃபால்ட்டுன்னு அர்த்தம், இது இல்லாட்டி ஃபால்ட் இல்லைன்னு அர்த்தம். நாங்கள் இதோட கனெக்ஷன் எப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து இந்த ஹோல்டரை மூவ் பண்ணிக்கிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸ்பீக்கர் காயில் பேப்பர் மாற்றிட்டுருக்கோம். இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லானது. வீட்டில் எந்த இதுனால உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேனுக்கு, மிக்ஸி, கிரைண்டரு இதெல்லாம் வேலை பார்க்குறதுக்கு. இது இல்லாமல் ஏதாவது போட்டோம்னா திடீர்னு ஃபால்ட் ஆயிடும். இதில் வந்து ஒரு 2 வயர் எடுத்து சொருகி இந்த 2 பின்லையும் ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். வயர் கனெக்ட் பண்ணிட்டு அப்படின்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் தான் இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த கேப் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டைட்டாக ஓகே. ஃபேஸ் நியூட்ரல் இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லானது. நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வயரை சீவிக்குங்க. சீவிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நான் பண்ணுறீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளக்கு இந்த ப்ளக்கை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இந்த டாப்பை இது வந்து எதுக்கு ஸ்கிப் ஆச்சுன்னா, வீடியோ வந்து ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால் ஸ்கிப் ஆகிடுச்சு. வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்கிறோம்னா நான் வந்து டீட்டெயிலாக நான் நல்லா காமிக்கிறேன். இதில் வந்து கேமராமேனு கொஞ்சம் சரியில்லை, கூறுகிட்ட பேராக இருக்கேன். தப்பாக நினச்சோன்னா வாய்ந்தேன். அப்பப்போ கொஞ்சம் மைண்டு மாறி இருக்குது, என்னான்னு தெரில. நான் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணுன்னு தோணுது, போக முடியல, டைம் கிடைக்க மாட்டேங்குது இருக்கிற ஒர்க்கில். வாங்குதா வந்து நான் அதை வந்து உங்களுக்கு வேறு மெத்தட் என்னென்னா, நம்ம இங்கேருந்து சென்ட்ரு பிளேஸில் நம்ம இந்த வயரை கட் பண்ணிக்கிறது இப்போதைக்கு இது பண்ணிவிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து இப்போ சீரிஸ் ஆக்க போகிறோம். சீரிஸ் லைனில் அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, இதில் வந்து நம்ம தெங்கான பொருளை கட்டிக்கிடுவோம். சென்ட்ரு பாயிண்ட்டாக பார்த்து கட் பண்ணுவோம். அது சென்ட்ரு பாயிண்ட்டை பார்த்து கட் பண்ணுவோம். ஓகே, சென்ட்ரு பாயிண்ட் அந்த டேப்பை வச்சுட்டு ஒட்டி வச்சுக்கூடாது, இன்றைக்கா தேவைப்படும். இது வந்து இப்போதைக்கு ஒரு வயர் நம்ம வெட்டணும். ஒரு வயர் வெட்டியாச்சு. இப்போ வந்து சீரியஸ் லேம்பாக மாறிடுச்சு. இப்போ வந்து இது சீரியஸாக மாறிடுச்சு. இதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வயரை சீவி
ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு பறக்குன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் இருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு வந்து நான் தேவையில்லாத பொருள்கள் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஃபால்ட்டான பொருள் சீரியஸ் லேம்பை செக் பண்ணி காட்டுறதுக்கு. இப்போதைக்கு நான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பல்பு மாட்டிக்கிடுவோம். பல்பு மாட்டியாச்சு. இது வந்து 200 வாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நான் எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்குலாம் ஃபுல்லாக போட்டால் கரண்ட் பில்லில் என்னை கட்ட வச்சுருவாங்க. 200 வாட்ஸ். இது வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான். மிச்சதுக்குள்ளே எல்இடி பல்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து செக் பண்ணுறது மட்டும். இது வந்து எது கோழி முட்டை எதுக்கு அந்த பல்பு வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இதை பார்த்துக்கிட்டு ஏதாவது தேவையில்லாத இதுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சீரியஸ் லேம்புக்கு வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். சீரியஸ் லைனுக்கு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா, இது நீங்கள் கேட்கல இந்த சுவிட்ச் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம்னு. நம்மக்கிட்ட இருக்கிற பயல்கள் வந்து ரொம்ப அறிவான பயலுங்க. அவன் வந்து இந்த சீரியஸ் லேம்பில் பொருளில் போட்டு இது பண்ணுவாங்க. எந்த நேரத்தில் இவங்க எதை மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால் சீரியஸ் லேம்புக்கு தனியாக சுவிட்ச் பெட்டி போட்டு வச்சுக்குவோம். இதுக்கு வந்து எந்த சுவிட்ச் பெட்டி, இந்த சுவிட்ச் பெட்டி எடுத்துக்குவோம். அங்கே ஆல்ரெடி ஒரு சுவிட்ச் பெட்டி இருக்குது. கொஞ்சம் நம்ம பிட்டு ஒரு ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். இந்த சுவிட்ச் பெட்டி நம்ம அப்பப்போ எடுத்து மைக் செட்டுக்கு யூஸ் பண்ணுறாலும் பிட்டு ஒரு ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். ஒரு எமர்ஜென்சி இதுக்கு. ஆனால் நமக்கு இந்த வயரே போதும். இந்த வயரே போதும். வயரை கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து 2 பேர் எடுத்த டிஸ்டி பாக்ஸ் வந்து இதில் ஒரு வயரை வச்சு முடிச்சிடுவோம். முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வயர் இருக்குது. இந்த வயரை இதை வச்சு முடிக்கிறோம். சால்ட்ரிங் பண்ணலான்னு பார்த்தேன். சால்ட்ரிங் இப்போதைக்கு தேவையில்லை. இருக்குது திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சி வேண்டியதில் அந்த சுவிட்ச் பெட்டி எடுக்கணும்னா தேவைப்படுறேன். சால்ட்ரிங் அந்த நேரத்தை வச்சு இது நிற்க முடியாது. அந்த இன்சுலேஷன் டேப் மட்டும் போட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் செல்லோ டேப் எடுத்து வந்துருக்காங்க. இந்த டேப்பை கட்டால் மூணு பேருக்கு இதை அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இன்சுலேஷன் டேப் அடிச்சுக்குவோம். எந்த டேப்பை கட்டால் எதை தராங்கன்னு எல்லா பொருளும் பக்கத்தில் எடுத்து வைக்க மாட்டாங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் இன்னும் சப்போர்ட்டாக இருக்கேன். இது மேலே வந்து நம்ம இன்சூரன்ஸ் டேப் இது மாதிரி சுற்றணும். இந்த டேப்லாம் போடக்கூடாது. இது வந்து நமக்கு பாதுகாப்பு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபால்ட்டான பொருள் இப்போ எதையும் காணோம். எல்லா பொருளும் எடுத்து பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த நம்ம கொடுத்த சீரியஸ் லேம்ப் கரெக்டாக வேலை செய்யறதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துப்போம். இதுக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஆம்பு ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்ம ஆம்பு ஆன் ஆயிடுச்சு. ஆம்பில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஆனால் லைட்டு வெறியில் எதுவும் வெறியில நேரம் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அந்த லைட்டு எரிஞ்சிருக்குங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஸ்பீக்கர் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதாக பாருங்கள், ஸ்பீக்கர் போய் பேப்பர் ஒட்டி வச்சுருக்கோம், காஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு இதே மாதிரி ஸ்பீக்கரு இது மாதிரி சர்வீஸ் பண்ணோம்னா சொல்லுங்கள், நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி தருவோம். நம்ம யூஸ் பண்ணுற பேப்பர் வந்து நல்லா இது குவாலிட்டியான பேப்பர் தான். நம்மகிட்ட ஃபால்ட்டான பொருள் இப்போ எதையும் காணோம். இருக்கிற ஃபுல்லாக வச்சு பண்ணி பார்த்தாச்சு.
நம்மகிட்ட எல்லாம் ஸ்பீக்கரு சப்வூஃபர் எல்லாமே இப்போ சர்வீஸ் பார்த்து தரப்படுறேன். வேண்டுறவங்க கனெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்பீக்கரோட ஆடியோ ரிசல்ட் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன், அதை பாருங்கள். இதை யூஸ் பண்ணியிருக்க பேப்பர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. உண்மையிலே இதை வந்து கரெக்டாக நான் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.